இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதுக்கு ஜனமா சொந்த ஊர் போறதுக்கு ஆர்வமே காட்ட மாட்டாங்க? வழக்கமா தன்னோட கிராமத்துக்கு போனா எல்லாரும் சந்தோஷமா தானே ஆயிடுவாங்க. ஆனா இவ்ளோ தூரம் வந்து ஊர் பெரியவங்க கூப்பிட்டதும் ஜனமோட முகத்துல சந்தோஷமே இல்லையே, முகமே மாறிடுச்சு. ஏன்? நல்ல வேலை இத நீ ஜனாமா கிட்ட கேட்காம இருந்தியே. கேட்டிருந்தா அம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பாங்க. ஏமா, என்னாச்சு? அது ஒரு 22 வருஷ கதைமா. 22 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஊர் திருவிழால தான் ஜனாமாவோட பொண்ணு ஒருத்தர் விரும்பி வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சு. அதனால ஊர்ல ஜனாமாவ எல்லாரும் பொண்ணு ஒழுங்கா வளர்க்க தெரியல, அதான் இப்படி ஓடி போயிட்டான்னு தப்பா பேசினாங்க. அது மட்டும் இல்லாம வழக்கமா அந்த ஊர் திருவிழால ஜனாமாக்கு கொடுக்க வேண்டிய முதல் மரியாதைய வேற ஒருத்தருக்கு கொடுத்து அம்மாவை அவமானப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல சிபியோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல இருந்து ஜனாமா 22 வருஷமா அந்த ஊருக்கே போனதில்ல. வழக்கமா இத பத்தி யாராவது ஜனாமா கிட்ட கேட்டா அம்மா ரொம்ப ஆவேசம் ஆயிடுவாங்க. அதுலயும் குறிப்பா அவங்க மக பேச்சை எடுத்தாலே ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. இப்படிதான் ஒரு நாள் அவங்க சொந்தக்கார அம்மா ஒருத்தவங்க அவங்கள பார்த்து, உன் பொண்ணை எத்தனை நாளைக்கு ஒதுக்கி வச்சிருப்ப, கூட்டிட்டு வந்து வீட்டோட வச்சுக்கலாம்லன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அவங்கள வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. ஓடி போன என் பொண்ணோட பேரு கூட இந்த வீட்டுல யாரும் சொல்லக்கூடாதுன்னு அம்மா ஆர்டர் போட்டிருக்காங்க. அன்னையில இருந்து அந்த விஷயத்த பத்தி யாரும் பேசுறதே இல்ல. நீயும் இதை இப்பவே மறந்துரு, அதான் உனக்கு நல்லது. ஜனாமா மனசுல இப்படிப்பட்ட தீரா வலி இருக்கா? என்ன தமிழ் யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஏன் தமிழ், நீயும் எங்க கூட ஊருக்கு வரியா? ஊருக்கா? இல்லம்மா, ஆபீஸ் வேலையும் இருக்கு, இங்க வீட்டையும் பாத்துக்கணும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி? நீ வந்தா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் தமிழ். முடியாதுன்னு சொல்லிடாத. சரிங்கம்மா, நான் வரேன். நாளைக்கு பார்க்கலாம். தேன்மொழி, ஒரு நிமிஷம். வாங்கிக்கோ. என்ன இது? பிரிச்சு பாரு. போனா? என்னோட ஸ்மால் கிஃப்ட். வேண்டாம் ரஞ்சித், இத நீயே வச்சுக்கோ. ஏன்? எனக்கு ஏற்கனவே நீ நிறைய செஞ்சுட்ட, அதான் தயக்கமா இருக்கு. ஹே, இதெல்லாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கே வாங்கி கொடுத்துருக்கேன். நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், உனக்கு கொடுக்க மாட்டேனா? வாங்கிக்கோ தேன்மொழி. நீ இப்ப அதை வேணான்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, நான் ரொம்ப ஹர்ட் ஆயிருவேன். ப்ளீஸ். சத்தியமா சொல்றேன், உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பாய். ஏய், இதெல்லாம் நீ தொடக்கூடாது. உனக்கு தான் டாய்ஸ் இருக்குல்ல, அத வச்சு விளையாடு. தேனு, என்ன இதெல்லாம்? லேப்டாப். அப்ப இது போனு. ஏது உனக்கு இதெல்லாம்? லேப்டாப் காலேஜ்ல கொடுத்தாங்க. இந்த காஸ்ட்லி போனு இதுவும் காலேஜ்ல தராங்களா? இல்ல, என் ஃப்ரெண்டு கொடுத்தா. ஃப்ரெண்டு கொடுத்தாளா? காஸ்ட்லி போன் தர அளவுக்கு உனக்கு அப்படி யாரு ஃப்ரெண்டு? அதுவும் புதுசு மாதிரி தெரியுதே. ஏன் கொடுக்க கூடாதா? அவ புது போன் வாங்கிட்டாலாம், அதனால அவளோட பழைய போனை என்கிட்ட கொடுத்துட்டா. தேனு, என்கிட்ட நீ ஏதோ பெருசா மறைக்கிற மாதிரி தெரியுது. உண்மை சொல்லு, உனக்கு யார் இதெல்லாம் கொடுத்தது? நான் என்ன பண்ணாலும் உனக்கு தப்பாவே தான் தெரியுமா? ஏன்க்கா என்ன எப்பவுமே சந்தேகத்தோடயே பாக்குற?
உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா சொல்லு. நான் காலேஜுக்கே போல, நான் வீட்லயே இருக்கேன். நீ என்ன ஏதாவது ஹோட்டல்லையோ இல்ல ஜவுளி கடையிலயோ கொண்டு போய் வேலைக்கு சேர்த்து விட்டுரு. அதானே உன் ஆசை. ஏய், இப்ப அவ என்ன சொல்லிட்டான்னு கோவப்படுற? பின்ன என்னமா, நான் என்னமோ பெருசா தப்பு பண்ணிட்ட மாதிரி அவ பேசிக்கிட்டே இருக்கா. காலேஜ்ல யார் கூடயுமே பழக கூடாதா? எதுக்கு எடுத்தாலும் குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்க. ச்சே. பாவாடை தாவணி போட்டு இல்ல தலைய சேலை கட்டி தலை நிறைய பூ வச்சு கையில வளையல் போட்டு கால்ல கொலுசு போட்டு ஒரு வில்லேஜ் லுக்ல வர்றது இல்லையா, அதுதான். அப்படி இருக்கணும். பேபி, ஏதோ கிராமத்துல படிச்சு வளர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்க. நம்ம எங்க வளர்ந்தா என்ன, நம்மளோட வேர் இங்க தானே இருக்கு. நான் கிராமத்துல சொல்லிக்கிற மாதிரி வாழனாலும் இதெல்லாம் ஜானு எனக்கு சொல்லி இருக்கு. சரி பேபி, நகர. டேய் ம் தமிழ், நீ என்னடா சொன்னி அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு வராடா. ஆட சூப்பர். ஆமா, வெண்பா இங்க. இதோ வந்துட்டேன். ஹாய் அத்தா, நான் எப்படி இருக்கேன் சொல்லுங்க. குட். ரியலி? தேங்க் யூ. இது நம்ம தாத்தாவோட ஊராச்சே. இந்த ஊருக்கும் ஜனமாவுக்கும் என்ன சம்பந்தம்? தமிழ், ஜனமா இதுதாம்மா நான் பிறந்து வளர்ந்த ஊரு. ரொம்ப வருஷம் ஆச்சு. திரும்ப இன்னைக்குதான் நான் இந்த ஊருக்குள்ள வரேன். எல்லாம் நேத்து நடந்த மாதிரி இருக்கு. உங்க அம்மாவை கொஞ்சம் கூப்பிடு. அம்மா, தேனு, அம்மா எங்க? இங்கதான் இருந்தாங்க. அம்மா எங்க இருக்க? இத்தனை வருஷத்துல இன்னும் அவங்களுக்கு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு தெரியலனா நம்ம என்ன பண்ண முடியும்? மனசுல ஒரு விஷயம் தப்பா பட்டா அப்படியே அத நம்புறது. இன்னும் மாறாம அப்படியே இருக்காங்க. நம்ம ஊரே ஜனாமா அவங்க ஊருன்னு சொல்றாங்க. அம்மாவும் ஜனாமாவை பத்தி பேசும்போது அவங்களுக்கும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் பேசுறாங்க. ஒருவேளை ஜனாமாக்கும் நமக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா?